ஹலோ பிடிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து சூப்பரா பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு நைட் க்ரீம் தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த க்ரீம் வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன், கரும்புள்ளி, இந்த மாதிரி சன்டன், எனி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டனாகவும் நல்ல ஒரு கிளியர்னஸையுமே வந்து கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான க்ரீம் தான் இது. இப்போ அந்த க்ரீமை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம அந்த சூப்பரான க்ரீமை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பாத்திரலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பச்சை அரிசி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்க பச்சை அரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை தான் வந்து கொடுக்கும். இப்ப இந்த பச்சரிசியை எடுத்து ஒரு அரை மணி நேரமா வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஊறி வந்திருக்கணும். நீங்க கையில எடுத்து உடைச்சு பார்க்கும்போது நல்லா உடஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்ப இது கூட வந்து இன்னொரு இன்கிரீடியன்டும் எடுக்க வேண்டியது இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மசூர் தால். அதுவுமே வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதையுமே நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து நீங்க கையில எடுத்து பார்க்கும்போது அது நல்லா வந்து உடஞ்சி வரணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறி இருக்கணும். சோ ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள வந்து நீங்க நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா ஊறி வரும். இப்ப இது ரெண்டையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து நீங்க நல்லா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா இப்ப நம்ம இதை வந்து அடிச்சு எடுக்க போறோம். நீங்க அடிச்சு எடுக்கும் போது நல்லா ஃபைனா முடிஞ்ச அளவுக்கு வந்து அடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து இத நல்லா அடிச்சு வந்து எடுத்துக்கிட்டேன் பாருங்க. இத நம்ம என்னதான் நல்லா அடிச்சு எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு தடவையாவது ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இதுல வந்து நம்ம அரிசி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரு ஸ்க்ரப் மாதிரி சொர சொரன்னு வந்து இருக்கும். அதோட வந்து அப்படியே யூஸ் பண்ணிடாம நல்லா ஒரு தடவை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் அந்த திப்பியை நீங்க கீழே போட்டுறாம நல்லா நீங்க ஸ்க்ரப் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா வடிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கிடைச்ச ஜூஸை அடுப்புல சிம்ல வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. ஒரு க்ரீம் டைப்ல வந்து நம்மளுக்கு வந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து கிளறி எடுத்துக்கோங்க. இதை வந்து கட்டியாக விட்டுறாதீங்க. கட்டியாயிருச்சு அப்படின்னா க்ரீம் டைப்ல வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு பேக் டைப்புக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு கிரீமி டைப்ல இருக்கும் போதே இதை அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. இப்ப இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அலோவேரா ஜெல் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒரு 4-5 டிராப் அளவுக்கு வந்து கிளிசரின் வந்து எடுத்துக்கோங்க. இது மூணுமே வந்து உங்க ஸ்கின்னோட டோனை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிளியரா வச்சுக்கிறதுக்குமே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரும்புள்ளி இதுகள்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கா வச்சுக்கிறோம். இப்ப நம்ம இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 5 டேஸ் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 5 டேஸ் மேல நீங்க வந்து வச்சிருக்க வேண்டாம். இப்ப இந்த கிரீமை வந்து என்னோட கையிலையும் நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. இப்ப இந்த கிரீமோட பெனிஃபிட் அண்ட் இந்த கிரீம் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ்ல ஒர்க் ஆகும், எந்த டைம்ல வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த கிரீமையுமே வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இவ க்ரீம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இந்த க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மொத்தமே 2 பொருள் இருந்தாலே போதும். இந்த 2 இன்க்ரீடியன்ஸை வச்சு இந்த க்ரீமை வந்து நீங்கள் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். அண்ட் இந்த க்ரீம் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க்கும் ஆகும் உங்கள் ஃபேஸில். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான க்ரீம் தான் இது. இந்த க்ரீமில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், பச்சரிசி. இந்த பச்சரிசி வந்து உங்கள் ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன், டேன், கரும்புள்ளின்னு சொல்லி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் இருந்தாலும் சரி அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ரைஸ் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து மசூர் தால் வந்து ஆட் பண்ணியிருப்போம். மசூர் தால் வந்து உங்கள் ஸ்கின்னோட டோனை வந்து ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல வந்திருக்கிற அந்த பிம்பிள் மார்க்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராக வச்சுக்கிறதுக்கும் இந்த மசூர் தால் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும்.
இந்த கிரீம வந்து இப்ப என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கிரீம் இந்த மாரி கொஞ்சமா வந்து கையில எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாரி உங்க 2 கையிலயும் நல்லா ரப் பண்ணிட்டு, உங்க ஃபேஸ்ல வந்து நல்லா இந்த மாரி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கிரீம இந்த மாரி உங்க ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு, நல்ல ஒரு மசாஜ் மாரி குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து தூங்க போய்க்கிறலாம். அதுக்கப்புறம் நீங்க மார்னிங் வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கலாம் உங்க ஃபேஸ. இந்த கிரீம வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணும்போது, உங்க ஸ்கின்ன வந்து ரொம்ப நல்லாவே பிரைட்டனும் பண்ணி குடுக்கும். உங்க ஸ்கின்ல இருக்கிற என்ன பிக்மெண்டேஷனா இருந்தாலும் சரி, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு கிளியராவும் மாத்தி குடுக்குறதுக்கு, இந்த கிரீம் வந்து ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த கிரீம நீங்க யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்னோட டோன்லயுமே வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் இருக்கும். உங்க ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன் இந்த மாரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், அதையுமே ரிமூவ் பண்ணி குடுத்து, உங்க ஸ்கின்னையுமே வந்து நல்ல ஒரு கிளியராவும் வச்சுக்கிறோம். கிரீம வந்து நீங்க பேக்கா கூட நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கு அப்டின்னா, நீங்க ரெகுலரா பேக்கா கூட நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி நீங்க ட்ரை பண்ணும்போதும், உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பா இந்த பேக் வந்து குடுக்கும். இல்ல அப்டின்னா, ஒரு டைம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணும்போது, உங்களுக்கு எப்பலாம் தேவைப்படுதோ, அப்பலாம் நீங்க நைட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க மார்னிங் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்க இத பேக்காவும் யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல கிரீமா யூஸ் பண்ணாலும் சரி, நீங்க எப்படி யூஸ் பண்ணாலுமே வந்து, உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ட வந்து இந்த ரெமடி வந்து கண்டிப்பா குடுக்கும். இந்த கிரீம வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு, எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம்னாலும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you next video. Take care. Bye bye.